இது அப்படி மந்திரிச்சனாலே அவங்க ம். வந்துட்டு இது மந்திரிக்கும் இங்கேருந்து போகும். ம். அது என்னதான் கொஞ்சம் சத்தியம் வாங்கி போனாலும் சில அப்படியே இருக்குது. ம். சரியான துராத்மாச்சே! ஆமா. அவனுக்கு என்ன சத்தியம்? ம். வெளிய போனா கூட என்ன பண்ணும்? மறுபடியும் உடம்புல ஏறும். அப்ப அது ம். ஏறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? நாங்க பத்திஸ் பண்ணோம். ம். உடம்ப பாதுகாப்பு கொடுக்கும். பாதுகாப்பு எப்படி கொடுக்கும்னாலே 98 வகையான பிசாசுலேருந்து பாதுகாக்கக்கூடிய சர்வ சக்தி, சர்வ ரக்ஷா ஏலஸ் இருக்கு. ம். ஏலஸ்ன்னா தாயத்து இருக்கு. அந்த ம். தாயத்த நம்ம வந்து அது கரெக்டான முறையில எழுதி 4க்கு 4 கட்டத்தில 8 கட்டம் எழுதி, அத வந்து மந்திரிச்சு 40 நாள் மந்திரிச்சு, அதுக்குள்ள எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்கும். இத வந்துட்டு அவரோட பேரும், அவரோட அம்மா பேரும் சேர்த்து நமக்கு எழுதி கட்டும்போது, அது அதில சிலவங்களுக்கு சில இதுக்கு வந்துட்டு நம்ம செம்போட தாயத்து இருக்கும். காப்பர் தாயத்து இருக்கும். அதில போட வேண்டியிருக்கும். ம். சிலவங்களுக்கு வெள்ளி கூட்டில் போட வேண்டியிருக்கும். சில விஷயங்களுக்கு பவர் கிடைக்கணும்னால. சிலவங்களுக்கு சாதா இதிலே வந்துட்டு போட்டு குடுப்பாங்க. அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் போட்டு குடுத்து அவங்களுக்கு உடம்புக்கு பாதுகாப்பு கொடுக்கும்போது, எந்த சக்தியாலேயும் அவன உடம்ப ஏற முடியாது. அது சிலவங்களுக்கு என்ன பண்ணும்னாலே, ரொம்ப சக்தி வாய்ந்த சிலவங்களோட உடம்பிலெல்லாம் வந்துட்டு இந்த துராத்மாக்கள் ஏவும்போது, சிலவங்களோட உடம்பில 1, 2 அதே மாரி பல ஆத்மாக்களும் இருக்கும்.